வணக்கம். பூனேயில் இருக்கக்கூடிய இந்திராயணி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் இடிந்து தற்பொழுது விபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்த பாலம் தற்பொழுது விபத்திற்கு உள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மக்களும் அந்த பகுதிக்கு வந்திருந்தனர். சுமார் 20 பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பூனே அருகே இந்திராயணி ஆற்றின் மீது பாலம் இடிந்து விழுந்ததில் சுமார் 20 சுற்றுலா பயணிகள் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது காவல்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தேகு என்ற பகுதியில் இந்திராயணி ஆற்றின் குறுக்கே பாலம் ஒன்று அமைந்திருக்கிறது. மழைக்காலங்களில் இங்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் சாந்த் துக்காராமுடன் தொடர்புடைய ஒரு புனித யாத்திரை தலமான தேகுவுக்கு வார இறுதி நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றபோது இந்திராணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தில் சுற்றுலா பயணிகள் நின்று கொண்டு இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பாலம் திடீரென இழுந்து விழுந்தது. இந்த விபத்தில் பாலத்தில் இருந்த சுமார் 20 பேர் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் நிகழ்ந்த போது ஆற்றில் சிக்கி தவித்த சிலர் மீட்கப்பட்ட நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமானவர்கள் கதி என்னவென்று இதுவரை தகவல் வெளியாகவில்லை. உள்ளூர் அதிகாரிகள், காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் உதவியுடன் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாயமானவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். பாலம் எப்படி இடிந்தது என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் பெய்த மழை காரணமாக பாலம் சேதமடைந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் பாலத்தின் பராமரிப்பு சுற்றுலா பயணிகளை தற்பொழுது கவலையடைய செய்திருக்கிறது. இன்று காலை ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பால விபத்தானது பூனேவில் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த விபத்து செய்திகள் மக்களை தற்பொழுது சோர்வடைய செய்திருக்கிறது. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.